ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை குற்றாலம் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான். அது மலை அடிவாரத்தில் இப்போ நம்ம நின்றுருக்கோம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இதுதான் மலை அடிவாரத்தில் நின்றுருக்கோம். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா, அந்த கோவை குற்றாலத்துக்கு வந்து எல்லாருமே போட்டிருப்பாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இது. ஓகேங்களா, இங்கே வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் இதில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும் போது எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க, எங்களுக்கு மன மகிழ்ச்சியோட நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் எத்தனை பேர் இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக நானே வந்து வில்லேஜ் தான். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே, இந்த இடம் எப்படி இருக்கு? ஓகேங்களா, இந்த இடத்துக்கு எத்தனை பேர்ல வந்திருக்கீங்கன்றது கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மெயினான இடத்துக்கு மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு உள்ள வந்து ஒரு கிராமம்னா எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்க இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஆக்சுவலா முக்கியமான இடத்துக்கு தான் எல்லாரும் போயிருப்பாங்க. நம்ம முக்கியமான இடத்த தவிர இது எல்லாமே சுற்றி இருக்கிறது என்ன, இந்த கிராமம் எப்படி எப்படி இருக்குன்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கலான்றதுக்காக வந்திருக்கோம். நான் பார்த்த வரைக்கும் பேசின வரைக்கும் எல்லாமே ஓகே தான். சிட்டியில் வாழ்றதோட வில்லேஜில் வாழ்றது ரொம்ப பெஸ்ட்டும் கூட. இந்த இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சுற்றி மழை தான் இருக்கு. எப்படி இருக்குன்னுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்பவே இந்த கிளைமேட்ல இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருட்டானா இவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இங்க யானை வருன்றாங்க, என்னென்னமோ வருன்றாங்க. யானை மதம் முடிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா பண்ணி இன்னைக்கு நம்ம நேரமாவே கிளம்பிட்டோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம இவங்க கிட்ட வந்து நம்ம பேசிட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கிட்ட பழகிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் புது புது வீடியோ புது புது இடத்துக்கு நம்ம போய் நம்ம அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான் வந்து கோவை குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா. ஓகேங்களா, தொட்ட மாதிரியே அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இதெல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனா இங்கே வெள்ளை வெள்ளையே ஒயிட் ஒயிட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து நீர்வீழ்ச்சி ஏரியா. இந்த மலையில இருந்துதான் தண்ணி நமக்கு கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாணி தண்ணிங்கிறதும் கோயம்புத்தூர் ஃபுல்லா சிறுவாணி தண்ணி தான் ஃபேமஸ். அந்த சிறுவாணி தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில இருந்து தான் வருது. இந்த மலையிலிருந்து கோவை குற்றாலம் போய், கோவை குற்றாலத்துல சிறுவாணி போய், சிறுவாணியிலிருந்து டைரக்டா கோயம்புத்தூர் மக்களுக்கு எல்லாமே வந்து சேருது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மலை இருக்கு இல்லைங்களா, இந்த மலையை தாண்டி இன்னும் 2 மலை போனாங்கன்னா கேரளா பார்டர் இருக்கு. ஓகேங்களா, இந்த பக்கம் இருந்தா தமிழ்நாட்டு பார்டர், அந்த பக்கம் போனா கேரளா பார்டர். அது பக்கத்துல இருந்துதான் இப்போ நாம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா,
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன சின்ன கிராமம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீடுக்குள்ளே தான் இருக்கும். 50 வீடு ரொம்ப ஜாஸ்தி தான், ஒரு 30 வீடு இருக்கும். ஆக்சுவலாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு கிராமம் தான். ஆனால் இருந்தாலும் கோயம்புத்தூர்லேயே வந்து இவ்வளோ ஒரு இதாக இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். எனக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஓகே, இவங்களுக்கு எந்த ஒரு இது வராமல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் இறைவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். பட் நான் பண்ணிட்டு பண்ண மாட்டாது, நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க நைட்டான யானை வரும் பாருங்க, எல்லாருமே பாருங்க சுற்றி பாருங்க, எல்லாமே எர்த்து கம்பி கரண்ட் கம்பி வச்சு சேஃப்டியோடு தான் இருக்காங்க. பட் குழந்தை குட்டிங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா சேஃப்டியாக இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இறைவங்கிட்ட நான் மட்டும் பிரார்த்தனை பண்ண பத்தாது, நீங்கள் இந்த இடத்துக்கு நம்ம சும்மா ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த மலையில் வந்து எல்லா விதமான மூலிகை கிடைக்குதுங்களாமா. டவுனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆன்மீகத்துக்கு இருக்கட்டும், கைகால் வலி, உடம்பு ஆண்மை குறைவு, எல்லா விதத்துக்கான மருந்தும் மூலிகையும் இங்கிருந்தா வாங்கிட்டு போய் நம்மளுக்கு வெளியே வந்து சப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் இது ஒரு ஃபேமஸ். ஆனால் இது பெருசாக யாருமே பொருட்படுத்திக்கிறது இல்லை. பட் ஆனால் நமக்கு இது பெரிய விஷயம்தான். ஓகேங்களா? இந்த மலையிலிருந்து எடுக்கிற மூலிகை தான் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லிமலைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மலையை தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மலையிலிருந்து எடுக்கிற அந்த மூலிகை தான் வந்து கேரளாவுக்கு இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும், எல்லா விதத்துக்கும் மூலிகை மருந்து இங்கேருந்து தான் சப்ளை ஆகிறதா சொல்லி நமக்கு இந்த ஊருக்காரவங்க சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே 100க்கு 100% சொல்றாங்க இந்த மலையில இருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சப்ளை ஆகுதாங்களாமா. ஓகேங்களா? ஆன்மீகத்துக்கு. ஓகேங்களா? ஆன்மீகத்துக்கு சரி, நம்ம உடம்புல இந்த கைகால் வலி, இந்த வயசானவங்கள படியேற முடியல, கால் வலி, எல்லாமே இந்த தைலம் வர்றது, இந்த கைகள், இந்த நீலகிரி தைலம், நீலகிரியில இருந்து நம்ம யாரும் தைலம் தயாரிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக முக்கால்வாசி பேர் இங்க இருந்து வாங்கிட்டு போய் அந்த ஊரே ஃபேமஸ் ஆக்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கு என்ன சொல்றது, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அவங்க அந்த தைலம் தயாரித்து வச்சிருக்க அந்த மூலிகை இதெல்லாம் நான் அவங்க கிட்ட நான் கேட்டு விரைவில் அது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நானும் எத்தனையோ மலைக்கு போயிருக்கேன். எனக்கு அந்த ஒவ்வொரு மலையிலும் எனக்கு அந்த ஸ்மெல் வந்ததில்லை. பட் ஆனால் இங்கே அந்த ஒரு ஸ்மெல்லு, ஒரு நல்ல ஒரு மனம் நல்லா இருக்கு. அது எதனால் வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த மூலிகை இருக்கிறதுனால அந்த மூலிகையில் தான் இந்த ஒரு நறுமணம் வருதான்னு தெரியல. சுவாசிக்கிற எனக்கே இவ்வளோ நல்லா இருக்கு. அப்போ இந்த கிராமத்தில் இதுலேயே வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட புதுசாக இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.